ஹாய், வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டப் போறது மசாலா வடை, பருப்பு வடை என்றும் சொல்லுவினம். இதற்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு இப்படி வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஊற வச்ச பருப்புல இருந்து ஒரு கொஞ்சம் பருப்பை நான் அப்படியே முழுதாக போடுவதற்காக தனியா எடுத்து வைக்கிறேன். இப்ப இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 அல்லது 6 பூண்டு பற்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் நற்சீரகம், 2 அல்லது 3 செத்தல் மிளகாய், காய்ந்த மிளகாய், உப்பு இதையெல்லாம் சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ளுவோம். அரைக்கும் போது இப்படி கொரகொரப்பான தன்மையா அரைத்து எடுத்துக்கொள்ள வேணும். அரைத்தெடுத்த கடலைப்பருப்போட நாங்க முழுதாக எடுத்து வைத்திருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து கொள்ள வேணும். இதுல மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் அதாவது பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு எண்ணெயில கொஞ்சம் வதக்கி எடுத்திருக்கிறேன். எதற்காக என்றால் இப்படி வதக்கி போடும்போது பச்சை மணம் இல்லாமல் இருக்கும். அதாவது கடலை எண்ணெயும் வெங்காயம் பச்சை மிளகாய்ன்ற அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படி வதக்கி போடுறேன் நான். இப்ப நாங்கள் வதக்கின இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் இதோட சேர்த்து வடிவா கையால உப்புண்ட அளவையும் பார்த்து நல்லா கைகளால குழைத்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி ஒரு போல் மாதிரி பிடிக்கக்கூடிய மாதிரி ஒன்று சேர்ந்து வந்தால் சரியான பதமாக இருக்கும். மீடியம் ஹீட்டில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை நல்ல வடிவா ஹீட் பண்ணிட்டு இப்படி சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு நன்றாக சிவக்க விட்டு, அதாவது லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிவக்க விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் உள்ளுக்கும் நல்லா அவிந்து வரும். எப்பவுமே பலகாரங்கள் செய்யும்போது ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சு கொள்ளுங்கோ. எல்லா பலகாரமும் ஒரே கலரா இருக்கிற மாதிரி நீங்கள் இறக்கி கொண்டா அது பார்க்கவும் ஒரு பார்வைக்கு அழகாகவும் இருக்கும், மற்றவர்களுக்கு சாப்பிடக்கூடிய ஆசையையும் தூண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதை கவனிச்சு கொள்ளுங்கோ. பாருங்கோ, நல்ல பொன்னிறமா வெளியில நல்ல மொறுமொறுப்பா உள்ளுக்கு நல்ல சாஃப்டா இருக்கக்கூடிய மாதிரியான மசாலா வடை செய்தாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைம் ஃபார் குக்கிங் தமிழ் என்ற என்னுடைய சேனலுக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.